எப்பா டேய் எவ்வளோ பெரிய டவுட்ரா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு டவுட்டில் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, நம்ம வந்து இப்போ வந்து கேம் பாஸ், அதாவது பிளே ஸ்டேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம்ல. ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் வந்து பிளே ஸ்டேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுறேன். பிளே ஸ்டேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கப்புறம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதோ இருக்கா சப்ஸ்கிரிப்ஷனு. ஸோ நான் பிளே ஸ்டேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு ஒரு 10 கேம் டவுன்லோட் பண்ணிடுறேன். 10-15 கேம் நான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இருக்குல்ல மந்த்லி பேக்கேஜஸ்ஸு, மந்த்லி இயர்லி பேக்கேஜஸ்ஸு. ஸோ நான் பிளே ஸ்டேஷன் ப்ளஸ்ஸை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஒரு 10-15 கேம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் முடியறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்டர்நெட் ஆஃப் பண்ணிடுறேன். இன்டர்நெட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த கேம்லாம் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி பிரதர், இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து இன்னைக்கு நான் டவுன்லோட் பண்ண டேட் என்னென்னா 20 இல்லை 17ஆம் தேதி. 17ஆம் தேதி நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போகிறேன்னு வச்சுங்களேன். கேம் பாஸ் வாங்குறேன்னு வச்சுங்க. 1 மந்த்துக்கு வாங்குறேன். இப்போ 1 மந்த்துக்கு எவ்வளோ பேக்கேஜ் பார்ப்போமா? வேறுங்க. 979 ரூபா. 979 ரூபா 1 மந்த்துக்கான பேக்கேஜ் வந்து நான் போடுறேன். போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, போட்டுட்டு ஒரு 2 நாள் ப்ளே பண்ணுறேன். 2 நாள் ப்ளே பண்ணிட்டு இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு வச்சுங்க. ஒரு 3வது நாள் ஊருக்கு போகிறேன். அப்போ வந்து நான் இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு நான் ஒரு 2 மாதம் கழிச்சு வரேன், வந்து திரும்பி ஆன் பண்ணுறேன்னா, ஸோ அந்த பேக்கேஜ் அப்படியே இருக்குமானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கிங்க. பேக்கேஜ்ன்றது உங்களோட யூசேஜ் பர்பஸு, கஸ்டமைஸ் பர்பஸை பொறுத்து கிடையாது. ஓகேவா? நீங்கள் விளையாடும் போது தான் அந்த பேக்கேஜ் ரன் ஆகும், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் ஆகுமானா கிடையாது. நீங்கள் என்ன டேட்டில் பை பண்ணுறீங்களோ அந்த டேட்லேருந்து 30 டேஸ் 1 மந்த், அந்த டேட்லேருந்து 3 மந்த் 90 டேஸ், அந்த டேட்லேருந்து 12 மந்த் அதாவது 1 இயர். ஸோ இந்த மாதிரி தான் பேக்கேஜோட சப்ஸ்கிரிப்ஷன். நீ அந்த 1 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ கேம் விளையாடல, ஒரு வருஷத்துலேயோ கேம் விளையாடல, நீ போட்டுட்ட விளையாடாதும் உன் விருப்பம். உன் சிஸ்டம் பிரச்சனை, நீ ஊருக்கு போயிட்ட, இல்லை நீ சிஸ்டம் தொடவே இல்லை, உனக்கு டைமே இல்லைனாலும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஒரு நாள் டே பை டே நீ போட்ட டேட்லேருந்து ஒரு நாளாக குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 1 மந்த்து நீ போகிறேன்னு வச்சுக்கியேன். 2 நாள் விளையாடுற, 3ஆம் நாள் விளையாடலையா, 3ஆம் நாளுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிடும். 4ஆம் நாள் ஸ்டார்ட் ஆகிடும். நீ விளையாடலன்னா விளையாடல, அவ்வளோதான் மேட்ரு. உன் கதையெல்லாம் அது கேட்டுன்னு இருக்காது. நான் இன்னைக்கு வந்து ஜூன் 17 இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போடுறேன்னு வச்சுக்கேன். அடுத்த மாதம் எனக்கு வந்து ஜூலை 17ஓட எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் முடிஞ்சிடும். ஜூலை 18 நான் புது பிளான் போடணும். ஸோ ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைலுக்கு வந்து ஒரு சிம் கார்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க. ஓகேவா? ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த ஃபோன் உடஞ்சிருச்சு, இல்லை தொலைஞ்சிருச்சு, இல்லைனா ஏதோ ஒரு இஷ்யூ, சிம் கார்டை கட்டி பேக்கில் வச்சுருங்க ரீசார்ஜ் பண்ணி அடுத்த நாளே அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் திரும்பி யூஸ் பண்ணுற வரைக்கும் அது வந்து அந்த ரீசார்ஜ் பிளான் அப்படியே இருக்கும் கிடையாதுல்ல. அடுத்த மாதத்துக்கான பிளான் வந்துடும்ல. இந்த பிளான் முடிஞ்சிட்டு அடுத்த மாதத்துக்கான பிளான் வந்துடும்ல. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதாவது கேம் பாஸ் போட்டு ஒரு 10-15 கேம் டவுன்லோட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் முடியறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டா எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு இன்டர்நெட் ஆஃப் பண்ணாலும் சரி, ஆஃப் பண்ணாமல் இருந்து ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு சும்மாவே கிடந்தாலும் சரி, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் 1 மந்த்து 3 மந்த்து 1 இயர் எந்த பிளான் போட்டாலும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டு அந்த டேட்டுக்கு வரைக்கும் நீங்கள் விளையாடாமல் இருக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் பிளான் டேட்டு முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பிளானுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோ டெபிட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் கார்டு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன புலத்தனமான கொஷின் கேட்காதீங்க. சரியா? இது ஒரு பேசிக் திங்ஸு. ஸோ இது வந்து புரிஞ்சு வச்சுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டிங்கன்னா போட்டதுலேருந்து கேம் ப்ளே பண்ணாலும் பண்ணலனாலும் அது முடிஞ்சிருச்சுன்னா கேம் எல்லாமே லாக் ஆகிடும். திரும்பி நீங்கள் பிளானை ஆக்டிவேட் பண்ணால் தான் திரும்பி கேம் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இது தெரியாமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டு ஒரு 10 கேம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்டர்நெட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேம் ப்ளே பண்ணலாம், சோனி கம்பெனியை ஏமாற்றலான்னு பிளான் போட்டு நினைக்காதீங்க. ஸோ சோனிக்கார தெளிவானவன், காசு அவங்ககிட்ட இருந்து எப்படி பிடுங்கணும் தான் பார்ப்பானே தாண்டி அவன் கொடுக்கணும்னு பார்க்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான யோசிச்சு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டு ஏமாறாதீங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு இடம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போடுறது இப்போதைக்கு வேஸ்ட்டு தான். ஸோ ஏன்னா இந்த காசு ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இந்த காஸ்ட்லாம். ஸோ அது நீங்கள் புது கேமே கூட ஒரு 200-300 கூட ஃபுல்லாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ பிரதர், இந்த வீடியோ உங்களுக்காக தான், நீங்கள் வீடியோ மேக் பண்ண சொல்லுங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுங்க.
சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டால் விளையாடுற மாதிரி போடுங்க, இல்லை போடவே போடாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் யாருன்னா இருந்தால், சின்ன பிள்ளைத்தனமான டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா அவர் வீடியோ மேக் பண்ண சொல்லி அந்த கமெண்ட்டை போட்டு வந்தார். அவருக்காக அந்த வீடியோ ஒரு வீடியோ மேக் பண்ண சொன்னேன்னா நான் அவருக்கு இந்த வீடியோவே எடுத்திருக்க மாட்டேன். சிம்பிளாக வந்து அவர் ரிப்ளை கமெண்ட்லேயே ஒரு 2 வரி 3 வரியில் நான் சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ பேசிக்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா கேம் நம்ம விளையாடிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் முடிகிற டைமில் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அமௌண்ட்டை பே பண்ணுங்கள், பார்த்து விளையாடுங்க. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் என்ன இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்ல தான் நம்ம சேனலை எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய் ஆல்.